இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று அகில உலக கத்தோலிக்க திரு அவையானது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. நாம் ஒவ்வொருவருமே உயிர்ப்பின் மக்கள். நமது பாடல் அல்லேலூயா என்று புனித அகஸ்டினார் சொல்லுவார். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய தாய் திருச்சபையானது பெரிய வெள்ளியிலிருந்து ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்தினுடைய நவநாளை கொண்டாடுகிறது. நாம் இந்த நாளிலிருந்து, அதாவது உயிர்ப்பு நாளாகிய இன்றிலிருந்து வரக்கூடிய சனிக்கிழமை வரை 7 நாட்கள் தொடர்ச்சியாக மதியம் 3 மணிக்கு இந்த இறை இறக்க ஜெபமாலையை சிறப்பிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்களாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த 3 மணிக்கு எல்லோரும் இணைந்து வந்து இந்த நிகழ்விலே கலந்து இறைவனுடைய இறை இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நற்கருணை ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்திலே இந்த நாள் நாம் ஜெபிக்க இருப்பது வரக்கூடிய தேர்தல். இந்திய நாடு தேர்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நல்ல தலைவர்களை இறைவன் நமக்கு தர வேண்டும். இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டிற்காக நாம் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே இறைவனுக்கு உகந்த பணியாளர்கள், இறைவனுக்கு உகந்த அரசு கிடைக்க வேண்டும் என்று நாம் போராடி ஜெபிக்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிரான சூழல்கள், சிறுபான்மையினரை ஒரு பொருட்டாக மதிக்காத நிலை, இப்படி பல இடங்களிலே வேதனைகளும் அச்சுறுத்தல்களும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கம், இதோ அவருடைய இதயத்திலிருந்து பாய்ந்தோடக்கூடிய அந்த இரத்தமும் தண்ணீரும் இந்திய நாட்டுக்காக, இந்திய நாட்டு தலைவர்களுக்காக, அரசியல் கட்சிகள் மீது பொழியப்பட வேண்டும். அவர்கள் அனைவரையும் இறைவனுடைய இரக்கத்திலே நாம் கொண்டு வந்து ஜெபிக்க இருக்கிறோம். என் ஆண்டவர் விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது தூக்கி எறிந்த அரசுகள் ஏராளம் உண்டு. ஏன்? ஆண்டவருடைய மக்கள் இஸ்ராயேலர் இறைவனுக்கு எதிராக வாழ்ந்த தருணத்திலே அவர்களையும் தூக்கி எறிந்தார் ஆண்டவர். அப்படியெனில் ஆண்டவருக்கு இயலாத, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத அரசு தூக்கி வீசப்படும் என்பது இன்று என் ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். விவிலியம் மிக அழகாக சொல்லுகிறது. சீராக் 10ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை சொல்லுகிறது, மண்ணுலகின் அதிகாரம் ஆண்டவருடைய கையில் உள்ளது, ஏற்ற தலைவரை தக்க காலத்தில் அவரே தேர்ந்தெடுப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணுலகின் அதிகாரம் மனிதர்களுடைய கையில் அல்ல, மாறாக என் ஆண்டவருடைய கையிலே உள்ளது. ஆகவே ஏற்ற காலத்தில் தலைவர்களை அவரே தேர்ந்தெடுப்பார். அப்படி எனில் நாம் ஜெபிக்க வேண்டும், போராட வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும். காரணம், என் ஆண்டவர் நல்ல தலைவர்களை நமக்காக தர வேண்டும். அதோடு மட்டுமல்ல, 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தல் தமிழகத்திலே நல்ல முறையில் நடந்து முடிய தமிழக மக்களின் மீது இறைவனுடைய இரக்கம் கடந்து வர வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். அதோடு எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, நாம் மனிதர்களோடு மட்டும் போராடவில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகத்தின் மீது அதிகாரம் கொண்டோர். அப்படியெனில் ஆட்சியாளர்களோடு நாம் போராடுகிறோம், அதிகாரம் செலுத்துவர்களோடு போராடுகிறோம். இருள் நிறைந்த இந்த உலகத்தை தங்களுடைய கையிலே வைத்து ஆட்டுவிக்கக்கூடிய அரசுகளுக்கு எதிராக நாம் போராடி 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 உடைந்து போய் இருக்கிறோம். சமீபத்திலே மணிப்பூர் மாநிலத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது இன்றும் ஞாயிற்றுக்கிழமை உயிர்ப்போ நாளாகிய இன்று அரசு பணிகள் இயங்க வேண்டும், எல்லா அலுவலகங்களும் திறக்க வேண்டும் என்று ஒரு கடிதம். யோசித்து பாருங்கள், சிறுபான்மையினருக்கு எதிராக ஒடுக்குமுறைகள். ஆகவே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு வேண்டும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, அனைவருக்காகவும் இறைவனிடம் மன்றாடுங்கள், தொல்லையின்றி அமைதியோடு வாழ உயர்நிலையாய் உள்ள மக்களுக்காக மன்றாடுங்கள். அதாவது
எல்லோருக்காகவும் நாம் மன்றாட வேண்டும். தொல்லையின்றி நாம் வாழ்வதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயர்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்காகவும் ஜெபிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நிமிடம் தான் ஜெபிப்போமா? எல்லா அரசையும், எல்லா ஆட்சியாளர்களையும், நாட்டு தலைவர்களையும் என் ஆண்டவருடைய இரக்கத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ இந்த இரக்க நவநாளின் முதல் நாளாகி என்று எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காகவும் இந்திய நாட்டுக்காகவும் மனதுருக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் ஆட்சி புரிகின்றவர்களையும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரசையும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்குள்ளே கையளிக்கிறோம். உம்முடைய எல்லை காணா இரக்கம், அந்த இரக்க கடலிலே நாங்கள் மூழ்கடிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல அரசு அமைய வேண்டும். சிறுபான்மையினர்களையும் மக்களையும் நல்ல முறையில் வழி நடத்தக்கூடிய ஒரு அரசு, இரக்கம் நிறைந்த அரசு, ஆறுதல் அளிக்கும் அரசு, வாழ்வு தரக்கூடிய அரசு அமையக்கூடிய அந்த வல்லமையை தருவீராக. உம்முடைய இரக்கம் எல்லா தலைவர்கள் மீதும் இந்திய நாட்டின் மீதும் வெளியப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர். ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காக இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன்.
புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே,
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.